வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்லாம் கலந்தும் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு சனிக்கிழமை 521 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன பாஸ் ஆயிருந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 2 கொடுத்துருந்தோம். 2 போர்டுமே நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா போர்டு நம்பர் நம்ம கொடுத்ததில் இப்போது நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அட்சயா ட்ரா. இந்த அட்சயா ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம், சி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் வச்சு பார்க்கையில் எனக்கு 2 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்குங்க. 2ம் 0வும் ஏ போர்டில் எடுத்திருக்கோம். 2 0 ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பரும் 0வும் தான் நம்மளுடைய கணக்கில் ஏ போர்டில் வந்திருக்கு. பி போர்டு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பி போர்டில் நமக்கு 9 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. பி போர்டு 9. சி போர்டு 1 வந்திருக்கு. 1க்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லாட்டி சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பி போர்டில் நமக்கு 8ங்கிறது பெண்டிங் அதிகமாக இருக்குது. அதனால் பி போர்டில் 8ங்கிறத நான் கொடுக்குறேன். 8 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, நல்ல நம்பர் தான். 8ஆம் நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய போர்டு நம்பர்ஸ் நல்ல நம்பர்ஸாக தான் கொண்டு கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 2ம் 0வும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 9ம் 8ம், சி போர்டில் 4ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணி பாக்ஸில் வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பெண்டிங் நம்பரை பார்க்கையில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 1 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 1 16 நாள் ஆச்சு. ஏ போர்டில் ஏ போர்டில் 2 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஏ போர்டில் 2 கொடுத்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 4 நம்பர் தான் ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பி போர்டில் 1 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. சி போர்டு 3 பார்த்திங்கன்னா இன்னையோட 40 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 0 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் இன்றைக்கி 1 3 8 9 0 இந்த மாதிரி நம்பர்ஸ்கில் இருந்து தான் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மேட்ச் பண்ணி பாட்ஸு நம்பராக நான் பார்க்கையில் அதிகமான நம்பர் உங்களுக்கு கொடுக்கல, கம்மியான நம்பராக தான் நான் கொடுக்குறேன் பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு. நூற்றி 97 இதை ஒரு பாட்ஸ் எல்லாருமே எடுத்துக்காங்க. 197 நல்ல நம்பர் தான், பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 309 சரிங்களா, 309 ஒரு பாட்ஸு. அதிகமாகலாம் பாட்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வரல. பாட்ஸு நம்பரில் 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா
197ஐயும் 309ஐயும் பாக்ஸில் நீங்கள் வைக்கலாம். நல்ல நம்பராக இருக்குது, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஆல் போர்டு நம்ம இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்துருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல் போர்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 9ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருமே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தாங்க வந்திருக்கு. 9ம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது, 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. எந்த நம்பரை வச்சாலும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே வந்து. கண்டிப்பாக சொல்லுறேன், 10,000% நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 9-0 கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லா நம்பர்களுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 9ஆம் நம்பரையும் 0வையும் நம்ம எடுத்திருக்கோம். 10,000% ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஆல் போர்டு வந்து. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறீங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் உங்களுடைய கணக்குலையும் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்காங்க. இது கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த நம்பரை வந்து கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஆர்டு ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து இங்கே கொடுக்குறேன். 904ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 717, 097, 294 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நமக்கு 3 நம்பருக்கு வர்ற மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு என்ன நம்பரு வின்னிங் நம்பர்ஸாக வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் நமக்கு அதிகமாக வந்து வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். இந்த சார்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 297ன்னு வந்திருக்கு. 277 சரிங்களா. 77ன்னு வந்திருக்கிறதுனால நமக்கு பி போர்டில் மட்டும் ஒரு 9 வச்சா 297னே சைட்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி 2, 7 இந்த நம்பர்ஸில் இருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருமே பயன்படுத்துங்க. கெஸ்ஸிங்காக மட்டும்தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா 935, 016, 294, 297 அதிகமான நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி மொத்தமே வந்து 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கு வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 94ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27, 93, 35, 07 எல்லா நம்பர்களுமே இந்த 6 நம்பர்ஸை பயன்படுத்திக்கலாம். ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு இந்த 6 நம்பர்ஸுமே நல்ல நம்பராக இருக்குது. 07, 35, 27, 93, 97, 94 எல்லா நம்பர்களுமே உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நல்ல நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இன்றைக்கி என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸை வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன்.
உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்காங்க. அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்கல. பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தமே 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஆடு ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். ஆடு ஒர்க் பண்ணி உங்களுக்காண்டி கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான். கம்மியான நம்பர்ஸாக தான் நம்ம நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். 50 94 09 35 50 97 50 25 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த 4 நம்பர். மொத்தமே 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு செட்டு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வைக்கலாம். பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்காங்க. கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ரெகுலர் புக்கிங் இருக்குது. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய கேஎல்லும் டியரும் புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. கேஎல் டியர் ரெகுலராக புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அட்சயா ட்ராவுக்கு 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக 4 நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.